ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், யோகங்கள் வரிசையிலே இன்று நீசபங்க ராஜயோகம் என்ற தலைப்பை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் நீசம் அடைந்து தன்னுடைய வலிமையை ஃபுல்லா இழந்த பிறகு வேறொரு கிரகத்தின் வலிமை மூலமா இழந்த வலிமையை மீண்டும் பெறுவதுதான் நீசபங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் உச்ச வீடு நீச்ச வீடு அப்படின்னு சொல்றது பொதுவா. அதாவது மேஷத்துல சூரியன் உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல துலாம் வீட்டுல சூரியன் நீசம் பெறுவாரு. ரிஷபத்துல சந்திரன் உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல விருச்சேகத்துல சந்திரன் நீசம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல மகரத்துல நீசம் பெறுவாரு. கன்னி வீட்டுல புதன் உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல மீனத்துல புதன் நீசம் பெறுவாரு. துலாம்ல சனீஸ்வரர் உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல. மேஷத்துல சனீஸ்வரர் நீசம் பெறுவாரு. மகரத்துல செவ்வாய் உச்சம் பெறுவாரு. கடகத்துல நேர் 7வது வீட்டுல கடகத்துல செவ்வாய் நீசம் பெறுவாரு. மீன வீட்டுல சுக்கிரன் உச்சம் பெறுவாரு, நேர் 7வது வீட்டுல. கன்னி வீட்டுல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீசம் பெறுவாரு பொதுவா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் ஒரு வீட்டுல நீசம் அடையும் பொழுது மற்றொரு கிரகம் அங்க உச்சம் பெறும். இந்த மாதிரியான கிரக சேர்க்கை தான் நீசபங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா. ஒரு கிரகம் அங்க வலிமை இழந்த பிறகு வேறொரு கிரகத்தின் மூலமா இழந்த வலிமையை மறைமுகமான சப்போர்ட் மூலமா மீண்டும் எழுந்து மீண்டும் நட்பலன்களை அதிகமா வாரி வழங்கக்கூடிய அமைப்பை தான் நீசபங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா. பொதுவா மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்றாரு அப்படின்னா அங்க சனீஸ்வரர் நீசம் வருவாரு. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நீசபங்க ராஜ யோகம் பெறக்கூடிய அமைப்பை பொதுவா ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னா பொதுவா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீசம் பெறாப்புல கன்னி வீட்டுல. அதாவது மேஷ லக்னத்துக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இந்த சுக்கிரன் சார்ந்த ஆதிபத்திய காரகத்துவம் சார்ந்த செயல்பாடுகள் அந்த ஜாதகருக்கு எதுவுமே கிடைக்க பெறாம செய்யறது தான் அந்த சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்றது பொதுவா. மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி இந்த 2 வீட்டு பலன்களும் பாத்தீங்கன்னா முழுமையா கிடைக்காது. அதாவது நல்ல வருமானம் அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது. நல்ல ஒரு ஜாதகருக்கு பேச்சு மூலமான ஒரு ஆதாயங்கள் அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது. அதே போன்று குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் அமையும். 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி நீசம் அடைந்து இருக்கிறதால மனைவி வர்றதுல தாமதம் ஏற்படுறது, மனைவியால பெரிய ஒரு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்றது, நண்பர்களால ஆதாயங்கள் அப்படிங்கிறது இல்லை, கூட்டு தொழில் மூலமான வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசு கிடைக்காது. அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணியில சுக்கிரன் நீசம் அடைந்து இருந்தாலும் அங்க கண்ணியில புதன் உச்சம் பெற்று இருந்தாரு அப்படின்னு இத நீசபங்க ராஜ யோகம் பெறும் அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்றது. அதாவது இவருக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தாலும் ஆனா இவருக்கு அந்த நீசபங்க ராஜயோகம் பெறும்பொழுது எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு கிரகம் நீசம் அடைந்து இருந்துச்சுன்னா அந்த நீச பலன்களை ஃபர்ஸ்ட் செய்து முடித்த பிறகுதான் நீசபங்க ராஜயோக பலன்கள் அடுத்தது செய்யும். பொதுவா அந்த சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெறும் பொழுது இவருக்கு செல்வங்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியா அமையக்கூடிய நிலை ஏற்படும். மனைவி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியால ஆதாயங்கள், பேரு புகழ், மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும். ஆனா ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியால ஒண்ணுமே அங்க கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குரிய அமையக்கூடிய நிலை ஏற்பட்ட பிறகுதான், கஷ்டத்தை அனுபவிச்ச பிறகுதான் இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த நீசபங்க ராஜயோக பலன்கள் வேலை செய்யும். பொதுவா இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் நீசம் அடைந்து இருந்துச்சுன்னா பொதுவா பயப்பட தேவையில்லை. பொதுவா அவங்களுக்கு அந்த நீசம் அடைந்த கிரகத்தோடைய தசா வராம இருந்தாவே போதும். அந்த தசா புத்தி காலகட்டத்துலதான் அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் எதுவுமே கிடைக்க பெறாமல் செய்து பிறகு பாத்தீங்கன்னா 1க்கு 2 3 மடங்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே போன்று சிம்ம லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் கடகத்துல அங்க நீசம் அடைந்து இருக்கு. சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி நீசம் அடைந்து இருக்கிறாப்ல அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையால பெரிய ஒரு வருமானம், வளர்ச்சி, பேரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்காது. அசியா சொத்துல பெருசா அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வீடு, வண்டி, வாகனம், தோட்டம் துறவு அமைவதில் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படியே அமைந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே
அதே போல அங்காளி பங்காளியால பெரிய ஒரு நன்மை அவருக்கு ஏற்படாது. ஒரே வாக்குவாதங்கள், ஒரே சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான நிலை அவருக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும் அங்க நீசம் அடைந்த செவ்வாய் பக்கத்துல பாத்தீங்கன்னா குரு அங்க உச்சம் பெற்று இருந்தாருன்னா இதை நீசபங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது பொதுவா. இவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அனைத்திலுமே தோல்விகள் ஏற்பட்டு அனைத்திலுமே முரண்பாடான விஷயங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அந்த செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் பெறும்பொழுது எல்லாமே இவர் எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு இவருக்கு லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல ஏற்படுத்தும். அசையா சொத்து இருக்கும், வீடு வாசல் அமைப்பு இருக்கும், தாய் தந்தையால யோக பலன்கள் அதிகமா ஏற்படும், வீடு வாசலோட ஒரு ராஜபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் நீசம் அடைந்து இருந்துச்சு அப்படின்னா வேறொரு கிரகத்தினுடைய சப்போர்ட் மூலமா அங்க நீசபங்க ராஜயோகம் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கும். இதே ஒரு கிரகம் நீசம் அடைந்து இருந்துச்சுன்னா குரு பார்வையில இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும் அவருக்கு. சுக்கரனுடைய பார்வையில இருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது முழுமையா அவங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று ஒரு கிரகம் நீசத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருந்தாலும் நீசபங்கம் அப்படிங்கிறது ஏற்படும். வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் அங்க நீசபங்கம் அப்படிங்கிறது பொதுவாக ஏற்படும். அதே போன்று லக்னத்துக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் நீசம் அடைந்து இருந்தாலும் அங்க நீசபங்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா ஒரு கிரகம் நீசபங்க ராஜயோகம் அடையும் பொழுது கிடைக்க வேண்டிய பலன்களை விட பல மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு கோடீஸ்வரர், பெரிய வாழ்க்கையில உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற மாதிரி தோரணையை அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய அமைப்புல ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த நீசபங்க ராஜயோகம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.